ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஜிசிடி காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டாப் காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கோர்சஸாக இருக்கட்டும், ஃபீஸஸ் அண்ட் கட் ஆஃப் வரைக்குமே ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம அப்டேட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஜிசிடியோட பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கோர்சஸாக இருக்கட்டும் அண்ட் கட் ஆஃப் வரைக்குமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜிசிடின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டாப் காலேஜ்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 காலேஜில் ஜிசிடியும் ஒன் ஆஃப் த காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஜிசிடியில் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸாக ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல், இன்ஜினியரிங் டிசைன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், VLSI டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்க அப்படின்னா PhD கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய டாக்டரேட் கோர்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிசிடி காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் வைஸ் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்திருக்காங்க அண்ட் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா போச், ஜோஹோ, HCL, HP, மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ், ஒராக்கல் இந்த மாதிரி டாப் MNC கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 to 20 lakhs வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் சேலரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான காலேஜ்னு சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ் வேறீங்களா. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட பெரிய டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் ஜிசிடியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஜிசிடியில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 190 to 195 கட் ஆஃப் மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிசிடியில் அட்மிஷன் வாங்கிக்கிற முடியும். இப்போ நான் கோர்ஸ் வைஸ் எல்லாமே சொல்லிட்டேன், பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கட் ஆஃப் வைஸ்மே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த காலேஜ் பெட்டராக இருக்குமா அண்ட் உங்களோட கட் ஆஃப்க்கு எந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அட்மிஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.